கதை சொல்லும் பூக்கள். காலை நேர சூரிய ஒளியில் ஒரு சிறிய கிராம வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்தாள் மீனாட்சி பாட்டி. வெண்மை தலையுடன், இடுப்பில் கட்டிய சேலை, மெதுவாக நகரும் நடையோடு பூங்காவை தூய்மையாக்கி கொண்டிருந்தாள். அவளது தோட்டம் 12 வகை மலர்களால் நிறைந்தது. ஒவ்வொரு பூவும் ஒரு நினைவாக இருந்தது அவளுக்கு. அந்த பூந்தோட்டம் அவளது கணவருடன் சேர்ந்து விதைத்த முதல் கனவு. கணவர் ராஜமாணிக்கம் 10 ஆண்டுகளுக்கு முன் இறந்து விட்டார். அவர் இல்லாமல் அந்த பூந்தோட்டம் மட்டுமே தங்கியிருந்தது நினைவுகளாக. பாட்டியின் மகன் நகரத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தான். அவன் மனைவி, குழந்தைகளுடன் நகரத்தில் தங்கியிருந்தார்கள். பாட்டியை வருடம் ஒரு முறைதான் அவர்கள் வந்து பார்ப்பார்கள். ஆனால் அந்த பூந்தோட்டம் மட்டும் பாட்டியை தினமும் பேசிக்கொண்டு இருப்பது போலவே இருந்தது. பூவுக்கு தண்ணீர் கொடுக்கும்போது பாட்டி மெதுவாக தன் கணவரிடம் பேசுவாள். இன்று சூரியன் கொஞ்சம் அதிகமாக வெயில் விட்டிருக்கான் இல்லையா என்று சிரித்தாள். பக்கத்து வீட்டு குழந்தை சுமிதா பாட்டியிடம் நாள்தோறும் வருவாள். அவள் பாட்டியின் தோட்ட பூக்களுக்காக வருவதில்லை, பாட்டியின் கதைகளுக்காக வந்தாள். பாட்டி, இன்னைக்கு நீங்கள் என்ன கதை சொல்ல போறீங்க என்று கேட்பாள். பாட்டி அவளை கூவி பேசுவாள், புன்னகையோடு, கண்களில் ஒரு பாசத்தோடு. பாட்டி கதை சொல்லும்போது பாட்டியின் கண்களில் பழைய நாட்கள் ஒளிர்வது போல இருந்தது. பாட்டி சிறு வயதில் பாடசாலைக்கு போன கதை, பாட்டியின் காதலுக்குள் நடந்த முதன்மை சந்திப்பு. பாட்டி சொல்வது காதலாக இருந்தாலும் அது பாசமாக கேட்கும். பாட்டியின் கதைகள் சுமிதாவிற்கு ஒரு அழகான சினிமா போல இருந்தது. ஒரு நாள் சுமிதாவை பாட்டி அழைக்கவில்லை. பூந்தோட்டமும் மௌனமாக இருந்தது. பாட்டி வாசலிலேயே அமர்ந்திருந்தாள். கையில் ஒரே ஒரு காகிதம். அது அவளது மகனிடமிருந்து வந்த கடிதம். அம்மா, இந்த வீட்டை விற்க திட்டமிட்டிருக்கோம், ஊருக்கு வருவோம், தயாரா இருங்க. பாட்டியின் உள்ளம் உடைந்து போனது. அந்த பூந்தோட்டம் விற்கப்படும் என்ற வார்த்தையை பொறுக்கவே முடியவில்லை. தோட்டத்தில் ஒவ்வொரு பூவையும் பார்த்தாள். இவங்க எல்லாம் எங்கிட்ட பேசுறது போலத்தானே இருக்கு என்று நெகிழ்ந்தாள். அந்த இரவு முழுக்க தூக்கமில்லாமல் போய்விட்டது. அடுத்த நாள் சுமிதா வந்து பாட்டியின் முகத்தில் சோகத்தை கண்டார். பாட்டி, உங்க கண்ணு ஏன் குட்டி குட்டி துளிகள் விட்டு இருக்க? பாட்டி சிரித்தாள். ஆனால் அந்த சிரிப்பு உருக்கமானது. ஒரு பெரிய வருத்தம் சுமிதா, இந்த தோட்டம் இருக்குமா இல்லையான்னு தெரியல. சுமிதா வியப்புடன் கேட்டாள். ஏன் பாட்டி? பாட்டி கதை சொல்ல ஆரம்பித்தாள். பூந்தோட்டத்தின் முதல் விதையிலிருந்து. அவளும் அவளது கணவரும் ஒரு நாள் பூக்கடையில் சந்தித்த நாள். ஒரே பூவில் ஒரே ஆசையை விதைத்தனர். அந்த ஆசை வாழ்க்கை முழுக்க வேரடைந்தது. மகனை பெற்ற போது முதல் பூவும் பூத்தது. சந்தோஷம், கவலை, கோபம் ஒவ்வொன்றும் அந்த தோட்டத்தில் பதிந்திருந்தது. இந்த தோட்டம் என் வாழ்க்கை சுமிதா என்றாள் பாட்டி. சுமிதா சிறியவளாக இருந்தாலும் அந்த உணர்வை உணர்ந்தாள். அவள் வீட்டு பெரியவர்களிடம் பேசினாள். ஊராட்சி தலைவரிடம் பேசினாள். பாட்டியின் மகன் ஊருக்கு வந்த நாள். அவனை முன்னாள் கிராம மக்கள் எதிர்கொண்டார்கள். இந்த பூந்தோட்டம் மட்டும் விட்டுடாதீங்க என்றார்கள். பாட்டியின் மகன் நின்று விட்டான். அப்போதுதான் அவனுக்கு புரிந்தது, அவனது அம்மாவின் வாழ்க்கை அந்த பூந்தோட்டத்தில்தான் இருக்கிறது என்பதை. நான் விற்க மாட்டேன் என்றான். பாட்டியும் கண்ணீரும் சிரிப்புமாக விழித்தாள். பூந்தோட்டம் மேலே வெயில் பளிச்சென பரவியது. ஒரு பட்டாம்பூச்சி மலரிலிருந்து பறந்தது. பாட்டி அந்த இரவில் தன் கணவரின் புகைப்படத்தை பார்த்து சிரித்தாள். நம்ம கனவு இன்னும் உயிரோடு இருக்குன்னு சொன்னாள். சுமிதா பாட்டிக்கு ஒரு புதிய பூச்செடியை கொண்டு வந்தாள். இதெல்லாம் நீங்க இன்னும் பல கதைகள் சொல்லணும்னு என்றாள். பாட்டி அதை கையிலே எடுத்தாள். இந்த செடியும் ஒரு நாள் பூ பூக்கும், அப்போ உங்ககிட்ட ஒரு கதை சொல்லணும்னு பாட்டி சொன்னான். நாட்களும் நகர்ந்துச்சு. பாட்டியின் வயதும் கூடிவிட்டது. சுமிதா பக்கத்தில் இருந்தபடியே பாட்டியிடம் கதை கேட்க தொடர்ந்தாள். ஒரு நாள் சுமிதா அழுது கொண்டே வீட்டிற்குள் நுழைந்தாள். பாட்டி மெதுவாக படுக்கையில் நிமிர்ந்தாள். ஏன் அழற? பாட்டி, நீங்க மறந்துட்டீங்க, நேத்து என்ன கதை சொல்லுவீங்கன்னு சொன்னீங்க. பாட்டி மெதுவாக சிரித்தாள். நேத்து கதை முடியலையே சுமிதா, இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். அந்த நாள் முதல் பாட்டி ஒரு புத்தகத்தில் கதைகளை எழுத ஆரம்பித்தாள். ஒவ்வொரு நாளும் ஒரு கதை. பாட்டி இல்லாத நாளும் வந்தது.
அந்த பூந்தோட்டம் அமைதியாக இருந்தது. ஆனால் ஒரே ஒரு பூ மட்டும் அந்த நாள் வாடவே இல்லை. அது சுமிதா கொடுத்த செடியிலிருந்து மலர்ந்த பூ. இன்னும் மலர்ந்து கொண்டே இருந்தது. நாட்கள் நகர்ந்தன. சுமிதா பாட்டியின் கதைகளை நூலாக்கினாள். பூவின் நினைவுகள் என்று பெயரிட்டாள். நூல் வெளியீட்டு விழா அன்று. ஒவ்வொரு பக்கமும் பாட்டியின் சிரிப்புடன் இருந்தது. சுமிதா மேடையில் நின்றாள். இந்த கதைகள் எனக்கு பாரம்பரியமாக கிடைத்தவை என்றாள். மக்கள் வெளியில் கண்ணீர், இதயத்தில் புன்னகை. பாட்டியின் பூந்தோட்டம் இன்னும் மலர்ந்து கொண்டே இருந்தது. பள்ளி மாணவர்கள் அந்த தோட்டத்திற்கு வந்து கவிதை எழுதினார்கள். அந்த கிராமத்தின் தல பாடங்களில் ஒன்று பாட்டியின் தோட்டம். அந்த சுவரில் எழுதப்பட்ட ஒரு வரி, கதை சொல்லும் பூக்கள், பாட்டியின் வாழ்க்கையின் வார்த்தைகள். சுமிதா அவ்வப்போது அந்த சுவரை தட்டி நின்றாள். இந்த பூ, இந்த வாசல், எல்லாமே பாட்டி என்றாள். பாட்டியின் கதைகள் அவள் வாழ்வின் வழிகாட்டியாக மாறின. அந்த கதைகள் காலத்தை கடந்து பயணித்தன. வாடும் நினைவுகளுக்குள் வாசனை தோன்றும் பூக்களாய். பாட்டியின் ஒவ்வொரு சொற்களும் இன்றும் மெதுவாய் வீசுகிறது. அந்த மௌனம் கூட பாட்டியின் குரலாக மாறியது. பாட்டி இன்று இல்லை எனினும் அவளது கதை பூவாய் இன்றும் மலர்கிறது.